கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சார்பில் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மை காரணமையால் எங்களது செயற்குழு உறுப்பினர்கள் விருந்தினர்கள் உரையாற்ற இருப்பதால் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. நூரலியா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிர்வாக மேலாளரும் நமது கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவருமாகிய எஸ் முகமது சுபேர் அவர்களை துவங்க உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு என்பது மக்களுக்கான, பொதுமக்களுக்கான, மாணவ மாணவிகளுக்கான, மருத்துவத்தில் நலிவடைந்த ஏழை எளியோருக்கான பல அரசு நல திட்டங்களை உடனடியாக அரசிடம் எத்தி வைத்து அதை பெற்று தருவதே நம் நோக்கமாகும். நம்முடைய இந்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு என்ற பேனர் 2024 முதல் ஆரம்பம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 2024 பேனர் பொதுமக்கள் கூட்டமைப்பு என்று வருகிறது. 2018 ஆண்டு நாம் இந்த கூட்டமைப்பில் உள்ள அனைத்து தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே 2018 இருந்து பயணிச்சுட்டு வர்றோம். அதுல ஒண்ணு CAA NRC-யினுடைய எதிர்ப்பு. 2020 நாம மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம். ஷாஹின்பாக் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஒரு இடத்தில் அமர்ந்து நம் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் பண்ணினோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும், ஹிஜாப் பிரச்சனை, மற்ற வக்ஃப் போர்டு திருத்த மசோதா, அதற்கு எதிர்ப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்ப 2026 இப்ப இருக்கிற எல்லா தலைவர்களும், செயலாளர்களும், இங்க உள்ள நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாரும் சாதாரணமானவங்க இல்ல. ஏற்கனவே 30 வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. எங்களுடைய நோக்கம் எலெக்ஷனையோ இல்ல உள்ளாட்சி மன்றத்தையோ இல்லாட்டி நகர்மன்ற தேர்தலையோ ஒரு சட்டமன்ற தேர்தலையோ எதிர்நோக்கி நாங்கள் இல்லை. அதனால்தான் இதை சொல்லிக் கொள்கிறோம். 2018 இருந்து சுமார் 8 ஆண்டு காலமாக நாம் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் பொதுமக்கள் மட்டுமே நமக்கு முக்கிய குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு துவக்க உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.